வணக்கம். நீங்கள் இந்த கண்காட்சியில் இருந்ததிலெல்லாம் ஒவ்வொரு கதை சொல்கிறதா தான் இருந்திருக்கும். நீங்கள் எல்லோரும் ஒத்து கவனிச்சிங்களோ தெரியல. இதில் இருக்கிறது என்னென்னு சொன்னால், ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சிக்கும் சிந்தனை விரிவுக்கும் அடித்தளமாக இருப்பது வாசிப்பு பழக்கம் என்று நான் அதில் எழுதி வச்சுருந்தேன். அதே எழுதி வச்சுருந்தேன்னு சொன்னால், நீங்கள் புத்தகம் வாசிக்கிறதால எங்களோட மூளையும் நல்ல விருத்தியாகும். எங்களோட சிந்தனையும் வேறு சிந்தனைகளை உருவாக்கும். எங்களோட மற்றவர்களோட வரலாறுகளை வாசித்து நாங்களும் அதை எங்களோட வாழ்க்கையை மாற்றுவதற்கு எங்களுக்கு வழிவகுக்கும். இது செய்யப்பட்டது ஒன்று வண்ணாத்தி பூச்சி மாதிரி, ஒன்று இருதயம் மாதிரி. இது பெரியாக்களுக்கு, இது சிறுவர்களுக்காக செய்தது. இந்த புத்தகத்தை வாசி போட்டு அதை அப்படியே வச்சுட்டு திருப்பி எடுக்கிறதுக்கு. அப்போ அது எங்களோட புத்தகம் உண்மையாக வாசிக்க வேணுமென்றதை ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் இதை முக்கியமாகவே இது செய்தது. இதை எனக்கு செய்து தந்த, நான் லண்டனுக்கு போயிருந்த நேரம் அங்கே என்ற வேண்டுதலுக்கு நாங்கள் செய்து தந்தவர்கள் வினிஷியா கோகிலன், கவிநிலா கோகிலன், ஆதரே கோகிலன். அதாவது 2 பிள்ளைகளும் அம்மாவும் சேர்ந்து தான் அதை எனக்கு செய்து தந்தவர்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு, நீங்களும் புத்தகங்களை வாசியுங்கள், உங்களோட அறிவை பெருக்குங்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். என் வேண்டுதலுக்கு நாங்கள் வாசிப்பை மக்களுக்கு தூண்டுவதற்காக எனது சகோதரியின் மகளும் 2 பிள்ளைகளும் செய்து தந்தார்கள். அவர்களுக்கு நன்றி.